வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் திடீர் திருப்பம். திமுக போடும் முட்டுக்கட்டை. போராட தயாரான பாமக. பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேலாமுருக்கார். வன்னியர் 10.5% இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் திமுக தொடர்ச்சியாக கள்ளமௌனம் சாதிச்சுட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பாகத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதை குறித்து ஒரு முடிவுக்கு வருவார் என்று தகவல்கள் நமக்கு கிடைக்கப்படும். ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய உரிமைக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாம் இப்போ ஜூன் மாதத்தில் இருக்கோம். இந்த கல்வியாண்டிலேயாவது வன்னியர் இடஒதுக்கீடை அமல்படுத்தினாலே ஒழிய வன்னிய இளைஞர்களுடைய வாழ்க்கை மேம்படும். பல லட்சம் இளைஞர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும். உச்சநீதிமன்றம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலான்னு சொல்லி ஆண்டு 3 ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் திமுக கொடுக்காதனால கடந்த 2 கல்வியாண்டுகளாக வன்னியர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டுச்சு. அதை கருத்தில் கொண்டு தான் பாமக உடனடியாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்கணும், இல்லை என்றால் போராடுவோம் என்று எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. போராட்டத்திற்கும் தயாராகிட்டும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் திமுக தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று விசாரிக்கிறப்ப தான் நம்மளுக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைக்கப்படும். திமுக என்றைக்குமே பெரும்பான்மை சமுதாய மக்களை பற்றியோ அல்லது சமூக நீதியை பற்றியோலாம் கவலைப்பட்டது கிடையாது. வன்னியர்கள் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன, அவர்கள் படித்தா என்ன, படிகாட்டி என்ன என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் பணம், பதவி, அதிகாரம், இது மட்டும்தான். அதை நோக்கித்தான் திமுகவுடைய கவனமெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நிச்சயமாக உறுதியாக அடுத்த ஒரு சில மாதங்களில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை போராடித்தான் பெற வேண்டிய சூழ்நிலைக்கு வன்னியர்கள் தள்ளப்படுவார்கள். என்ன சொல்கிற, ஜெயிச்சா தருவாங்கன்னு சொன்னால் ஒரு கருத்து இருக்கும், தோத்தா தான் தருவாங்கன்னா என்ன அதில் பொருள் இருக்குன்னு தெரியலையேன்னு நீங்கள் குழம்பலாம். உண்மையுமே அதுதான். இந்த தேர்தல் முடிவுகளில் திமுகவுக்கு வட மாவட்டங்களிலும் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பின்னடைவு ஏற்பட்டிருந்தால் திமுக ஒரு அச்சத்திற்கு தள்ளப்படும். வன்னியர்களுக்கு நாம் துரோகம் செஞ்சோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை வழங்காமல் இருந்தோம், சொந்த மச்சானை விட்டே வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வழக்கு தொடுக்க வச்சுருந்தோம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வன்னியர்கள் நமக்கு வாக்களிக்கலை என்கின்ற அச்சத்திற்கு திமுக வரும். வன்னியருடைய வாக்கு அவசியம், வன்னியர்கள் வாக்கு வேண்டும்னா நாம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை கொடுத்தாதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாவது அவரோட வாக்கு கேட்டு வீதியில் நடமாட முடியும் என்கின்ற சூழ்நிலைக்கு திமுக வரும். அப்படி இல்லை, திமுக வன்னியருடைய பகுதிகளில் தோல்வி அடையாமல் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேனும் வெற்றி பெற்றுருச்சுன்னு வச்சுக்கிங்க. இந்த வன்னியர்களுக்கு இன உணர்வு கிடையாது, வன்னியர்களுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுடுவான், அவனுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீடு எல்லாம் அவங்கள்ட்ட ஈடுபடாது, அவனுக்கு அவனுடைய இன உணர்வு இல்லாமல் போயிடுச்சு, மங்கி போயிடுச்சு, அவனுடைய சந்ததியை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. இந்த தேர்தலில் 1000 கொடுத்தோமா, சட்டமன்ற தேர்தலில் 2000 கொடுத்துருவோம், அடுத்த 2 வருஷத்தில் அதற்காக கொள்ளையடிப்போம், அதுக்கு கவனம் செலுத்துவோம், வன்னியர் இடஒதுக்கீடை பற்றி எல்லாம் கவலை செலுத்த வேண்டாம் என்கின்ற சூழ்நிலைக்கு திமுக வரும் என்று பலரும் அறிந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. அப்போ வன்னியருடைய இடஒதுக்கீடு சுலபமாக கிடைக்கப்பெறுவதும் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கும் வன்னியர்களை தான் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக வன்னியர்களை தான் காரணமாக இருக்கிறார்கள். திமுக என்னைக்குமே சமூக நீதி கணக்கையோ நியாய அநியாய கணக்கையோ பார்த்ததே கிடையாது. அவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரே கணக்கு, தேர்தல் கணக்கு மட்டும்தான். எவ்வளவு கொள்ளை அடிக்கலாம், எவ்வளவு கொடுத்தா ஓட்டு வாங்கலாம், எப்படி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலாம் அப்படி என்பது மட்டும்தான் அவருடைய கணக்கு. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டே இன்னைக்கு பாழா போய் நிற்கும். திமுகவுக்கு ஓட்டு போட்ட கூட்டம் என்னைக்குமே திரும்பி திமுகவை பார்த்து கேள்வி கேட்டது கிடையாது. வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு தருவேன்னு சொன்னீங்களா, என்னடா ஆச்சு, 5 வருஷம் 5 ஆச்சியடா, உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டானடா இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, ஏன்டா கொடுக்க மாட்டேன்றீங்க, தரவுகளை மட்டும்தானே சேகரிக்க சொன்னிச்சு, அதை கூட சேகரிக்க முடியாது, அந்த அளவிற்கா கையாளாகாத நிலைமையில இந்த ஆட்சி இருக்கு என்கின்ற எந்த கேள்வியுமே நீங்கள் கேட்காத காரணத்தினாலதான், கேள்வி கேட்க ஆள் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்காங்க. பாமக போராடும், பாமக கேள்வி கேட்கும், பாமக உயிரை விடும், அதை வச்சு உங்க புள்ள குட்டிகளை மட்டும் படிச்சுக்கிட்டோம்னா அது எந்த விதத்துல நாய்? இன்னைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஓட்டு போட்டாலும் போடலனாலும் எதற்கும் சமரசமின்றி போராட்ட களத்தை நோக்கி பாமக சமூக நீதிக்காக களமிறங்கும். உங்களை நம்பியெல்லாம் பாமக இல்லை. NLC-ல போராட்டம் பண்ணோம்,
அந்த இடத்துல பாமகவுக்கு நீங்க வெற்றியை கொடுத்திருந்தா அந்த போராட்டத்திற்கே அவசியம் இல்லாம போயிருந்திருக்கும். இருந்தாலும் அந்த மக்களுக்காக களத்துல இறங்கியது பாமக தான். என்னைக்கு நம்ம மக்கள் திருந்த போறீங்களோ அன்னைக்கு நமக்கான இடஒதுக்கீடு தானா கிடைக்கும். உலகத்துல எந்த மூலையிலையும் இப்படியான அநீதி நடக்காது. ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்களே அவர்களுக்கான உரிமைக்காக கையேந்தக்கூடிய நிலைமையில, இன்னும் சொல்ல போனா பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்த பின்பாகவும் நாங்க இன்னும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், திமுகவுக்கு தான் கொத்தடிமையா இருப்போம் என்கின்ற சூழ்நிலையில இருந்து வெளியே வாங்க. நீங்க அவனுக்கு சமட்டி அடி கொடுத்தீங்கன்னா, தொடர்ச்சியா தோல்வியை கொடுத்தீங்கன்னா புத்தி வருமா வராது? வன்னியர்களுடைய வாக்கு அவசியம்ன்றாவது வருவானா இல்லையா? ஓட்டுக்காகவாவது வருவானா இல்லையா? நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சந்ததியை நம்ம புள்ளிய பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு 200 காசு பெருசா போச்சு ஓட்டு போடுறதுனாலதான் திமுக தைரியமா இருக்கிறான். திமுக தைரியமா இருக்கிறான். இன்னும் ஒரு கொடுமை பாருங்க, எந்த வகையிலையும் தடை கிடையாது. ஆனாலும் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்து மக்களை வாழ வைக்கிறதுக்கு வழி இல்லை. அதை குறித்து பேசக்கூட மு.க. ஸ்டாலின் தயாராகி, இதை ஓட்டு போட்டவங்க எல்லாம் சொகுசா வீட்டுக்குள்ளார உட்காந்துங்க, டாஸ்மாக திறந்து வச்சிருப்பாங்க, குடியும் கும்மாளமா உட்காந்துங்க. உங்க புள்ள கொட்டியவளுக்காக பாமக காரங்க போராடுறோம். நான் நேர்ந்து விட்டுருக்குறோம் இல்ல, பாமக தானே நேர்ந்து விட்டுருக்கோம். பிற கட்சிகள்ல இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்னைக்கு திருந்தி திமுக அதிமுக கட்சிகளுக்கு பாடம் புகட்டுறீங்களோ அன்னைக்கு இந்த போராட்ட அவசியமே இருக்காது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கு. அது போதும். நன்றி.